ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹீமோகுளோபின் அளவு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த நாட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு புடி அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொத்து முருங்கைக்கீரை நல்லா உருவி வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். நம்ம இது கழனி தண்ணி தான். அந்த தண்ணியில் நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாட்டு வெங்காயம் கட் பண்ணதையும் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கீரை, அலசி வச்சுருக்க கீரையை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலரி விட்டுக்குங்க. கலரி மட்டும்தான் விடணும். நம்ம மூடி போட்டு மூடிக்கூடாது. அப்போ தான் கீரையில் பச்சைத்தன்மை வேறு மாதிரி மாறி போயிடும் கலரு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காயும் அதில் போட்டுக்குங்க. போட்டு இதை நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலேருந்து எல்லோரும் குடிக்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. அப்போ தான் ஹீமோகுளோபின் லெவல் ஏறும். நம்ம செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ஏறி இருக்கா என்னன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம